சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலையேறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமி சரணம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் நாள் 19/12/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வரும் இடமே பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமைகளை நாம் ஆசாரசீரராக ஆலயங்களிலே சென்று குரு பகவானாகிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். நவக்கிரகங்களுக்குள்ளே வடதிசையாகிய குபேரதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய விரத அனுஷ்டானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேபோல் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானுடைய விநாயக சஷ்டி விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறான இந்த பூஜை வழிபாடுகளிலே அனைத்து அடியார்களும் கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலும் இந்த பூஜைகளிலே நடைபெறுகின்ற பஜனை இந்த ஐயப்பனுடைய விரத காலத்திலே ஐயப்பனுக்கு பஜனை பிரியன் சரணகோஷ பிரியனாக இருக்கின்றவன் ஐயப்பன். அடியவர்கள் எல்லோரும் மாலை அணிந்த சாமிகளோடு சேர்ந்து ஏனைய பக்தர்களும் இந்த ஐயப்பனுடைய பஜனை வழிபாடுகளிலே பாடல்களை பாடி சுவாமியே சரணமையப்பா என்கின்ற தாரக மந்திரத்தை உச்சரிக்கின்ற பொழுதிலும் நல்ல பலன்களெல்லாம் கிடைக்கின்ற வகையிலும் ஐயப்பனுடைய திருவருள் நிறைகின்ற வகையிலும் அமைந்திருப்பது. இவ்வாறான பூஜைகள் நடைபெறுகின்ற இடங்களிலே நாங்கள் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது பல இடங்களிலே ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் செல்லக்கூடாது, இளம் வயது பெண்கள் செல்லக்கூடாது என்ற ஒரு நியதி இருப்பதினாலே ஐயப்பன் பூஜைக்கு பெண்கள் போகக்கூடாது எண்ணுகின்றவர்களும் உண்டு. அது புரியாமல் அவர்கள் எண்ணுவது. ஐயப்பனுடைய சபரிமலைக்கு செல்லக்கூடாது என்றது அதனுடைய தாற்பயம் வேறு. அது காடு மலை கடந்து 48 மைல்கள் நடைபாதையாக யாத்திரை செல்லுவது. அது இளம் வயசு பெண்களுக்கு அமையாது, ஒழுங்காக அமைந்து விடாது. இயற்கை உபாதைகளினாலே தொடர்ச்சியான விரதங்கள் இருக்க முடியாது. அந்த 48 நாட்களுக்கு விரதம் இருக்க முடியாது. அதனாலே அங்கே இளம் வயது பெண்கள் மலைக்கு வரக்கூடாது என்ற ஒரு ஐதீகத்தை சொன்னார்கள். ஐயப்பனை கும்பிடக்கூடாது என்பதல்ல, தாராளமாக பஜனை நடக்கின்ற இடங்களிலே பூஜை நடக்கின்ற இடங்களிலே சென்று நீங்கள் பார்த்து பிரார்த்தனை செய்து ஐயப்பனுடைய பரிபூர்ணமான அருளையும் நீங்கள் பெறுகின்ற வகையிலே இந்த ஐயப்பன் பூஜை காலம் சிறப்பாக நடைபெற்று நிறைவு பெற இருக்கின்றது. இன்னும் 2 வாரத்திலே சபரிமலை யாத்திரைக்கெல்லாம் அடியவர்கள் கிளம்புகின்ற இப்பொழுதே கிளம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குழுவினராக ஒவ்வொரு திசையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள், கோடான கோடி மக்கள் சபரிமலையிலே குவிந்த வண்ணம் இருக்கின்ற இந்த ஐயப்பனுடைய வழிபாடு மனிதனை புனிதனாக்குவது என்னுடைய சிறப்பை தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில்
நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நவீன உலகத்திலே பிள்ளைகள் எங்களுடைய செல்வங்களாக அல்லது கடவுள் எங்களுக்கு தருகின்ற பெரும் கொடைகளாக ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? சிலர் பிள்ளைகள் வேண்டாம் என்று சொல்லுவார்கள். சிலர் பிள்ளைகள் எப்பொழுது வேண்டும் என்று நினைப்பார்கள், திட்டம் தீட்டுவார்கள். சிலர் இந்த பிள்ளைகள் போதும் என்று நினைப்பார்கள். இப்படி சிலர் பலர் என்று சொல்லி பிள்ளை செல்வங்களை கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோரும் இந்த பிள்ளைகள் எல்லாம் கடவுள் எனக்கு தந்த பெரும் கொடை செல்வம் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோமா? வேறு சிலர் தங்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லையே, பிள்ளை பேறு பாக்கியம் எங்களுக்கு இல்லையே என்று அழுது வடிக்கின்றார்கள். பல கோவில்களுக்கு, யாத்திரை தலங்களுக்கெல்லாம் செல்லுகின்றார்கள். தங்களால் இயன்ற எல்லா முயற்சிகளையும் அவர்கள் செய்கின்றார்கள். அப்படி சில காலங்களின் பின்பு பிள்ளை பெற்றுக்கொண்டால் கடவுள் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று நன்றி உணர்வோடு அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்வார். இவ்வாறு விவிலியத்தை பார்க்கின்ற பொழுது விவிலியத்திலே கடவுள்தான் பிள்ளை செல்வத்தை கொடுக்கின்றார் என்பதை தெளிவாக கூறுகின்ற நிகழ்வுகளாக அங்கு வயோதிபர், அதாவது முதிர்ந்த வயதிலே கருத்தரித்து பிள்ளைகளை பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக மரியாவினுடைய பெற்றோர் அல்லது எலிசபெத்து, சக்கரியா என்கின்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் முதிர்ந்த வயதிலே கடவுளுடைய ஆசீர்வாதமாக அவருடைய செபங்களினுடைய பலன்களாக பிள்ளைகள் கிடைத்திருக்கின்றது. இங்கு இயேசுவினுடைய பிறப்பை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் இந்த இயேசுவினுடைய பிறப்பிலே கடவுளுடைய தலையீடு எப்படி இருந்திருக்கின்றது? மரியாவை அருளால் நிரப்புகின்ற கடவுள் மீட்பரை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றலையும் தகமைகளையும் அவருக்கு கொடுத்திருக்கின்றார். இங்கு எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் இறைவன் எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கின்றார். அவர்கள் இப்பொழுது குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது அவர்கள் பதின்ம பருவத்தினராக இருக்கலாம், அல்லது அவர்கள் வளர்ந்து அவர்கள் இப்பொழுது திருமணமாகி அவர்கள் குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழலிலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே எப்பொழுதுமே இந்த உறவில் சுமூகமான, நல்ல, அனுகூல ரீதியான, மகிழ்ச்சி தரம், திருப்தி தருகின்ற அனுபவங்களும் உண்டு. ஏமாற்றங்களும் அல்லது கவலைக்குரியதாகவும் கண்ணீரோடு வாழுகின்ற இந்த பெற்றோர்களும் இருக்கின்றார்கள். அல்லது யுத்தத்தின் மத்தியிலே அல்லது பல்வேறு இயற்கையினுடைய அனர்த்தங்கள் மத்தியிலே அல்லது விபத்தின் மத்தியிலே, நோய்கள் மத்தியிலே இறந்தவர்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்து அவர்கள் வேதனைக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். எது எப்படி என்றாலும் பிள்ளை செல்வங்களை எமக்கு தருபவரும் அதை எடுத்துக்கொள்பவரும் இந்த பிள்ளை செல்வங்களை தருகின்றவர் இறைவன் தான் என்று நாங்கள் நம்புவோம். அதனாலே இந்த இறைவனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய நன்றி என்னவென்றால், இந்த பிள்ளைகளை நாங்கள் அவருக்கு உரியவராக வளர்த்து உருவாக்கி எடுப்பதுதான். வேத நூலிலே அழகாக சொல்லப்படுகின்றது, பாலக இயேசு அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தார், கடவுளுக்கும் மக்களுக்கும் ஏற்றவராக அவர் திகழ்ந்தார். இவர்களெல்லாம் மரியாவும் யோசேப்புவும் செய்த பெரும் கொடையாகும். அவர்களுடைய வாழ்வில்
கடவுள் தங்களுக்கு தந்தார் என்று பக்தியோடு அவர்களை வளர்த்தார்கள். இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக பிள்ளைகளை வளர்த்தார்கள். அவர்கள் பக்குவமாக வளர்த்தார்கள். சவால்களை சந்திக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு வல்லமையையும் ஆற்றலையும் சொல்லிக் கொடுத்தார்கள். வாழ்வின் பல்வேறு பாடங்களை எல்லாம் இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆகையினாலே இன்றைய நாளிலே நாங்களுடைய பிள்ளைகளை நினைந்து நாங்கள் நன்றி கூறுவோம். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கடவுளுடைய செல்வம் என்று சொல்லி நாங்கள் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். கடவுள் தந்த இந்த பிள்ளை செல்வங்களை நாங்கள் மீண்டும் கடவுளுக்கு எங்களுடைய காணிக்கையாக ஒப்புக் கொடுப்பதற்கு எங்களுடைய அர்ப்பண வாழ்வு, எங்களுடைய தியாக வாழ்வு, எங்களுடைய கடின உழைப்பு, எங்களுடைய நேர்மையான வழிகாட்டுதல், இவற்றின் வழியாக நாங்கள் இறைவனுக்கு எங்களுடைய பிள்ளைகள் வழியாக நன்றி கூறுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளில் ஒன்று நாவன்மை ஆகும். இந்த நாவின் மூலமாக மனிதன் உண்மை பேசுகிறான், இன்னும் ஒன்று பொய் பேசுகிறான். உண்மை பேசக்கூடியவர்கள் உண்மையாளர்கள் என சமூகத்திலே மதிக்கப்படுகிறார்கள். பொய் பேசக்கூடியவர்கள் சமூகத்திலே பொய்யர்கள் என அடையாளமிடப்படுகிறார்கள். எனவே நம்முடைய நாவன்மையை 4 மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்தில் நாம் பயனளிக்கக்கூடிய ஒரு நாவாக நம்முடைய நாவை நாம் இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலை நேரத்தில் இறைவனிடத்தில் இப்படி ஒரு அருமையான பிரார்த்தனையை கேட்பார்கள். இறைவா, பயனளிக்கக்கூடிய நல்லறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். எனக்கும் அது பயனளிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக அந்த அறிவை நான் உன்னிடத்திலே இன்று பெற்றுக்கொள்ள வேண்டும். பயனளிக்கக்கூடிய நல்ல அறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று கேட்பார்கள். இரண்டாவதாக, உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியதாக என்னுடைய நாவன்மையை தருவாயாக என இறைவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக 2 முக்கியமான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய வளமையை பெற்றிருந்தார்கள் என்றால் இந்த 2லும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் இன்று பல பிரச்சனைகளுக்கு காரணமே மனிதன் பேசுகின்ற பேச்சுக்கள் தான். உண்மைக்கு பதிலாக பொய் பேசுவதும் புறம் பேசுவதும் மனித உள்ளங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு கோள் சொல்லுவதும் இழிவான கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதிலேயே இன்று மனிதன் தன்னுடைய நாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நாவுக்கு ஓய்வென்பதே இல்லைதானே. மனிதன் எவ்வளவுதான் நோய்வாய்ப்பட்டு சோர்வடைந்து அவன் களைப்படைந்து ஓர் மூலையிலே உறங்கினாலும் மனிதனுடைய நாவு இப்போது பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. அதற்கென்று ஒரு ஓய்வு என்பது கிடையாது. யோசித்து பேச வேண்டும், பேசியதற்கு பிறகு யோசிக்கக்கூடாது. மனிதனுடைய தரம் பார்த்து பேச வேண்டும். பேசுகின்ற நேரத்திலே கண்ணியமான வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை கொண்டு இந்த நாவை கொண்டு நாம் பேசிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்பில் 2 உறுப்புக்கள் இருக்கிறது. அந்த 2 உறுப்புக்களையும் அவன் பாதுகாத்து கொண்டால் அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பது என் மீது கடமை என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த 2 உறுப்புக்களில் ஒன்று மனிதனுடைய நாவு, இன்னும் ஒரு உறுப்பு மனிதனுடைய மர்மஸ்தானம். இந்த 2 உறுப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவைகளை அனுமதி அளிக்காத விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நரகிலும் வேதனை இருக்கிறது, உலகத்திலும் இழிவு இருக்கிறது என்பதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆக மனிதனுடைய நாவு என்பது இறைவன் தந்த ஒரு அருளாகும். உலகத்தில் எத்தனையோ பல மக்களை பார்க்கிறோம். நாவிருக்கின்றவர்களெல்லாம் பேசுகின்றார்களா? இல்லையே. ஆக இறைவன் நமது நாவை நமக்கு தந்திருக்கின்றான் என்றால்
அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நாவாக நமது நாவன்மையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்திலே பயனுள்ள பல அம்சங்களை பேசக்கூடியவர் நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய அசிங்கங்களை பேசுவதை கொண்டு நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. சிரிக்கின்ற மக்களை அளவைக்கின்ற அளவுக்கு நம்முடைய நாவன்மையை நாம் பாவித்து விடக்கூடாது. சமூகத்தில் எத்தனை பல மக்கள் இன்று குழப்பத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். அத்தனைக்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய நாவாகத்தானே அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான ஒரு மனிதன் அல்லது உண்மையான ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினால், தன்னுடைய செயலினால் மற்றவர்களுக்கு இடையூறு கொடுக்காதவனே உண்மையான முஸ்லீம் என்று ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளத்தை, இலக்கணத்தை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய அயலவர்களில், எங்களுடைய மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதர்களில் சிறந்தவர் அயலவர்களோடு நல்லுறவை பேணக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இன்று பார்த்தால் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அயல் வீட்டுக்காரர்களுக்கு கூட இடையூறு தருகின்ற அளவுக்கு சத்தமிட்டு பேசுகின்ற மக்களை பார்க்கிறோம். சத்தமாக சிரிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். வீடுகளில் மட்டுமல்ல, பொது பயணங்களில் கூட, புகையிரத பயணங்கள், பேருந்துகளில், பொதுவான இடங்களில் இருக்கின்ற நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு இடையூறு தருகின்ற விதத்திலே சத்தமாக சிரிப்பதிலும் சத்தமாக பேசுவதிலும் தங்களுடைய நாவன்மையை மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாவு என்பது இறைவனிடத்தில் எங்களுக்காக நல்ல சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக, அருளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. அந்த நாவை நல்ல முறையில் பயன்படுத்தி ஈடேற்றம் பெறுவோமாக. மக்கள் மனங்களை நமக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.